உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆருயிரே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தம் பெருமானே குலதொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே. கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல்ல அசுரர் குலமெல்லாம் சீராய் எறியும் திருமேனி வளவா தெய்வக் கோமானே சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. வண்ணம் அருள்கொள் மணிமேக வண்ணா மாயவிமானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே தென்னல் அருவி மணிப்பொன் முத்தழைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன் அடிசேர அடியேற்காவென்னாயே. ஆவாவென்னான் உலகத்தை அழைக்கும் அசுரர் வானார் மேல் தீவாய் வாழி மழைபொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவாசுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார்களர்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே. புனராய் நின்ற மரமேல் அன்றெய்த ஒரு வில் வளவாவோ புனரே நின்ற மாமரமிரண்டின் நடுவே போன மதுள்வாவோ திணறார் மேகமெனக் களிறு செய்யும் திருவேங்கடத்தானே திணறார் சாரங்கத்து உன்பாதம் சேர்வதடியேன் என்னாலே. என்னாலே நாம் மண்ணளந்து இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று என்னாலும் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்சி இணையினமாய் மெய்னா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்னா நெய்தி என்னால் அடிக்கண் அடியேன் மேவுவதே. அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இமையோர் அதிபதியே செடியா அடுப்புள் உடையானே கோலக்கனிவாய் பெருமானே செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்தம் பெருமானே நெடியார் பொழுதும் உணபாதம் காண நோலால் ஆற்றினேனே. நோலால் ஆற்றின் உணபாதம் காண என்று நுண்ணுணர்வின் நீலார் கண்ட தம்மானும் நிறைநான்முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர்சூழ் திருவேங்கடத்தானே மாலாய் மயங்கி அடியேன் போல் வந்தாய் போல் வாராயே. வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே செந்தாமரைகட் கெங்கனிவாய் நாள்தோள் அமுதே எனதுயிரே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் வங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றுள்ள அடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வுமென்று அருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமானை பயணக்குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்து விபத்தும் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் நிலாவுவரே. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திருவேங்கடமுடையானுடைய லீலைகளை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அவருடைய திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றாக அன்று தொட்டு இன்று வரை, அது கலியுகம் தோன்றினவுடனே பெருமாள் வந்து நடத்தி ஸ்ரீனிவாசனாக சிலையாகி நின்ற வரை அது ஒரு திருவிளையாடல் அவர் பண்ணது. அடுத்தாற்போல் கலியுகத்தில் இன்னும் தான் இருக்கிறேன் சிலையாக நின்றாலும் அழகாக ஒரு இடத்துல சொல்லு சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் வரதா அப்படின்னு வரும். அப்போ திருவேங்கடத்தில் அவர் சிலையாக இருக்காருன்னா சிலை இல்லை, அவர் உயிரோட்டமாக இன்றைக்கும் நமக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துட்டுருக்கார் பல வகைகளில். அது ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒவ்வொரு வகையான இது அந்த என்னென்ன வகையான லீலைகள் புரிந்தார். அன்று முதல் இன்று வரை தினந்தரம் அவருடைய லீலைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. யாருக்காவது ஒருத்தருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு அவருடைய லீலைகளை காட்டி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் அதை வெளியே சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்ல. சில இது வெளியில் வருது. பல அதிசயங்கள் நடத்தி காட்டியிருக்கார். இப்போ நம்ம ஒவ்வொன்றாக நமக்கு தெரிந்தவரை, நமக்கு என்னுடைய நினைவு கட்டியவரை, அல்லது எனக்கு கேள்விப்பட்டவரை, அல்லது புஸ்தகத்தில் படித்தது வரை, அல்லது நான் அனுபவித்தவரை என்னென்னவெல்லாம் இருக்கோ அதை ஒவ்வொன்றாக நாம் அனுபவிப்போம். உடையவர் இருக்காரே ராமானுஜர், அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவர்னா காஞ்சி வரதன் தான். அவர் காஞ்சிபுரத்துலேருந்து போகவே மாட்டேன்னார்.
வரதன் மேலே அவருக்கு அவ்வளவு இது ஈடுபாடு. திருப்பதி அவர் ஸ்ரீரங்கம் போகணுன்னு உடனே வரதன்ட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போனார். அப்படிப்பட்ட உடையவருக்கு திருமலையானுக்கு மேலே ரொம்ப பிரியம், ஏழுமலையான் மேலே. அவருடைய தாய் மாமா இங்கே திருமலையில் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவர் பேர் திருமலை நம்பிகள்னு பேர். அவர் தான் இவருக்கு பேரே வச்சவர் ராமானுஜருக்கு. இளையாழ்வார்னு பேர். ஏன்னா ஆதிசேஷனுடைய அம்சம்னு அவர் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டார். அதனால் ராமனுக்கு அனுஜன், அதனால் ராமானுஜன்னு பேர் வச்சார். அந்த தாய்மாமா திருமலையில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட ராமாயண உபன்யாசம் கேட்கணும்னு இவருக்கு ஆசை. ஏன்னா ஆளவந்தார் உத்தரவு கொடுத்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர் தான் அவர் திருமலை நம்பிகள். அதனால் இவர் ஒவ்வொரு முறையும் திருப்பதி போகும்போது திருமலை நம்பிகள் வந்து கீழே வந்து திருமலையிலேருந்து கீழே இறங்கி வந்து ஒரு பாப்பார் திருமலையில் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். திருமலை கைங்கரியம்ங்கிறது இப்போ நமக்கு இப்போ பார்க்குற திருமலையை விட்டுடுங்கோ. இப்போ நம்ம திருப்பதிக்கு போனால் திருமலை போயிட்டு வரோம் வெங்கடேச பெருமாள். அப்போ அப்படி கிடையாது. அவர் ஏகாந்தமாக இருப்பார். ஏன்னா வெறும் காடு, மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும். அங்கே எல்லாமே அரிசி விளையிறதுக்கு அரிசி எதுவுமே கிடையாது. எல்லாம் கீழேருந்து போகணும். 7 மலை ஏறி போனால் தான் அங்கே பெருமாளை இது பண்ண முடியும். அதனால் எல்லாருமே அங்கேயே தங்கி இருந்து பெருமாளை கைங்கரியம் பண்ணினார்கள். மிக சொற்பம் தான். ரொம்ப பார்க்க அங்கே நடந்து மலை தாண்டி போகணும். 7 மலை ஏறி போகணும் நடந்து. இப்போல்லாம் படி இருக்குது, வசதிகள் இருக்குது. வசதியெல்லாம் கிடையாது. அப்போ நான் சொல்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னால் ராமானுஜர் காலத்தில். அப்போ அங்கே கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாரும் போகவே மாட்டாங்க. அந்த இடத்துல திருமலையில் வந்து ஒரு சொற்பமான ஒரு 4-5 பேர் மாத்திரம் பெருமாளை கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இந்த ராமானுஜர் ஒரு நாள் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்தில். அவருக்கு ராமானுஜருக்கு ரொம்ப திருவாய்மொழியில் ரொம்ப அப்படியான திருவாய்மொழிக்கு வியாக்கியானமெல்லாம் எழுதினார். ஒரு நாள் உபன்யாசம் பண்ணிட்டு இந்த ஒரு பாசனம் சொல்லிட்டு வந்தார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவி திருவேங்கடத்து எல்கள் ஹோது எந்த எந்தை தந்தைக்கே அப்படின்னார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா வடிமை செய்ய வேண்டும் நாம். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி நம்ம ஓய்வொழிச்சல் இல்லாமல் பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி உபன்யாசம் பண்ணியிருப்போ உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது. தன்னுடைய தாய்மாமனாராகிய திருமலை நம்பிகள் அங்கே கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், நான் ஒருத்தனாவோ 2 பேரோ பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறார். அப்போ இவருக்கு அது ஞாபகம் வருது. திருமலையில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாராவது போறீங்களான்னு கேட்டார் கோஷ்டியில். எல்லாரும் அமைதியாக இருந்தான். ஏன்னு கேட்டால் திருமலையில் போய் கைங்கரியம் பண்ணால் இங்கே மேலே போய் செய்கிறதுக்கு சாப்பாடு கிடைக்காது. முதல்ல மலை ஏறி போகணும். 7 மலை ஏறி நடந்து போகணும். அங்கே பெருமாள் கைங்கரியம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போவே நமக்கு இவ்வளோ இதாக இருக்கும் போது நம்ம போகிறது கஷ்டம்ங்கிறோம். இவ்வளோ வசதிகள் இருக்குது. அப்போ யாருமே ஒருத்தருமே சம்மதிக்கலை. அப்போ ஒருத்தர் எந்திருந்தார், அனந்தாழ்வான்னு பேர். சுவாமி எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் போய் கைங்கரியம் பண்ணுறேன்னார். ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம். எப்பா நீ போகிறேங்கிறியே, நீ தனியாக போறியான்னு. இல்லை சுவாமி, நானும் என்னுடைய பத்தினியுமா போகிறோம்னார். என்ன தனியாக போய் கைங்கரியம் பண்ணணும்? அவருக்கு சமையல் சாப்பாடு எல்லாம் பண்ணணுமே. உன்னோட பத்தினியை கூப்பிட்டு போறியா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். ஏன்னா அவள் வந்து நிறைய மாத கர்ப்பிணி. அவளை கூட்டிட்டு எப்படி நீ மலை ஏறி போய் அங்கே போய் காரியம் பண்ணி உனக்கு ஏதாவது குழந்தை ஏதாவது அவளுக்கு பிரசவம் ஆனதுன்னா குழந்தைக்கு யார் பார்த்துக்குவா என்ன அப்படின்னு சொல்லி தயங்கினார் உடையவர் அவர் அனுப்புறதுக்கு. இதை சொன்னால், சுவாமி உங்களுடைய திருவடி பலம் இருந்தால் நான் போய் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், எனக்கு அடியனுக்கு உத்தரவு கொடுங்கோனார். சரின்னு அனந்தாழ்வான் புறப்பட்டு போயிட்டார். தன்னுடைய பாரியாளை கூட்டிட்டு மனைவியை கூட்டிட்டு நிறைமாத கர்ப்பிணியை கூட்டின்னு 7 மலை ஏறி போய் திருமலை நம்பிகளை பார்த்துட்டார்.
அது சுவாமி இவர் நம்முடைய ஆச்சாரியனாகிய என்னுடைய ஆச்சாரியனாகிய ராமானுஜர் உத்தரவு, நான் இங்கே உங்களுக்கு உதவியாக வந்திருக்கேன், இங்கே நந்தவனம் அமைச்சு நான் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னார். சரி பண்ணிக்கோன்ட்டார். அப்போ இங்கே ஒரு இடத்துக்கு போனார். அங்கே போய் ஒரு அந்த இப்போ இருக்கிற மலையெல்லாம் இந்த கற்பனையெல்லாம் விட்டுருங்க, அப்போ பூரா அவ்வளோ காடு தான் சுற்றி. அதில் ஒரு நந்தவனம் அமைத்து தினமும் பெருமாளுக்கு செடியெல்லாம் வச்சு புஷ்பங்களை பண்ணி மாலை கட்டி பெருமாளுக்கு, ஏன்னா பெருமாளை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டாள் நாச்சியார் கதையில் வரும்போது பெருமாள்கிட்ட ஆண்டாள் பெருமாள் வந்து தாயார் வந்து பெருமாள்கிட்ட கேட்டான், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாலாம். சாதாரணமாக ஒரு மனைவி வந்து புருஷன்ட்ட யாரை பிடிக்கும்னு கேட்டால் என்ன பதில் எதிர்பார்ப்பாங்க? உன்னை தான் பிடிக்கும்னு சொல்லணும். இவர் பெருமாள் ஒரு லீலை பண்ணணும்னு நினச்சார். என்னை பாமாலையாலும் பூமாலையாலும் பூஜிப்பவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டார். தாயாருக்கு ரொம்ப இதாக போச்சு, என்னடா இது நம்ம எல்லா காலமும் பெருமாளுக்கு காலை பிடிச்சி காலை பிடித்து விட்டு அவனுடைய பாதங்களை பிடிச்சி விட்டு நம்ம கைகரியம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் என்ன ஒரு பாட்டு பாடினாலோ அல்லது ஒரு புஷ்பத்தை போட்டாவோ என்னை ரொம்ப பிடிக்கும்னு விட்டாரேன், இது ரொம்ப சுலபமான வேலையாக இருக்கேன். அப்போ சுவாமி நான் உங்களுக்கு பாமாலை கட்டி பூமாலை கட்டி நான் பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன்னு பண்ணிவிட்டு உங்களுடைய அன்புக்கு பாத்திரம் ஆளான்னு நினைக்கிறேன்னு. சரி போயிட்டு வானார். அவள் தான் ஆண்டாளை கீழே அவதாரம் பண்ணி பூமாலை கட்டி சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் வாங்கி பாமாலையால் பெருமாளை சேவிச்சான். அதனால் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் ரொம்ப பிடிக்கும். நம்மளாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பெருமாளுக்கு நிறைய செய்யணும், உண்டியலில் போடணும், அபிஷேகம் அதெல்லாம் கிடையாது. பெருமாள் வந்து பழம் பத்திரம் புஷ்பம் அவ்வளோதான் அவர் எதிர்பார்க்குறது. ஒரு சொட்டு நீர், ஒரே ஒரு புஷ்பம், ஒரே துளசி தளம், இது இருந்தால் போகிறோம். பெருமாளுக்கு அது ரொம்ப பிரீதி ஆகிடுவார். இது வந்து குறைஞ்சபட்சம் இது அவர் சொல்கிறது, அதுக்காக நீ அதை செய்யணும்னு அர்த்தம் இல்லை. ஒன்றுமே முடியாத பட்சத்துக்கு ஒரு உதிர்நீ தண்ணி எடுத்து விட்டு ஒரு புஷ்பத்தையும் ஒரு துளசி தளத்தையும் போட்டு அவருடைய நாமாவளியை சொன்னால் போகிறோம். அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாராம் பெருமாள். அதனால் பெருமாளுக்கு புஷ்பம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அதைத்தான் பெரியாழ்வார் பண்ணார். தொண்டாடிப்படி ஆழ்வாரும் அதே கையினி தான் பண்ணார். பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுத்து நந்தவனம் அமைச்சு ஸ்ரீரங்கத்தில் பண்ணார். திருவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தராக இருந்த பெரியாழ்வார் பண்ணார். அதனால் நந்தவனம் அமைக்கலாம்னு சொல்லி நந்தவனத்துக்காக அந்த இடத்த செம்ம பண்ணி காக்கணும், அதுக்கு முள்ளுமாக இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் கொத்தி அங்கே எல்லா புல்லுகளெல்லாம் கொத்தி எடுத்து ஒரு கூடையில் போட்டு மனைவிட்ட கொடுக்குறார். மனைவி அது கூடையை தலையில் சுமந்து கொண்டு போய் கொஞ்சம் அப்புறமா கொண்டு போய் ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போட்டுட்டு வரா. இவர் இப்படி சுத்தம் செய்து போட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு 2 தடவை தோண்டின உடனே 3ஆவது தடவை போன உடனே ஒரு இடத்துல அவர் போய் கொட்ட போகிறார். அங்கே ஒரு சின்ன பையன் அந்த அவருடைய மனைவியிடம் வந்து, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேனே, நீங்கள் நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கீங்களே, நீங்களே இவ்வளோ தூரம் தூக்கி கொடுக்குறீங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்ண வரேங்கிற. அந்த பெண்ணானவள், இல்லைப்பா நீ சின்ன குழந்தை, உன்னால் இந்த வேலையெல்லாம் தூக்கி இந்த மண்ணுக்குன்னெல்லாம் தூக்கி சுமந்து கொட்ட முடியாது, வேண்டாம். அதோடு உன்னை பெற்றவங்க வந்து நீ விளையாடுற வயசு, உன்னை பெற்றவங்க உன்னை காணோன்னு தேடினாங்கன்னா இந்த மாதிரி உன்னை வேலை வாங்கினோன்னா அப்போவே சிறு பிள்ளைகளை வேலை வாங்கினான்னு என்ன சட்டத்தில் எங்களை தண்டிச்சிடுவான், அதனால் வேண்டாம் நீ போன்னு விரட்டிடார். உடனே இந்த குழந்தை சொல்லுறது, அப்போ பெருமாள் கைங்கரியத்தை புண்ணியம் பண்ணி நீங்களே புண்ணியத்தை பூரா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு, பெருமாளுக்கு நீங்கள் கைங்கரியம் பண்ணும்போது நானும் அதில் கலந்துக்க கூடாதா? உடனே இவளுக்கு ஆஹா இந்த குழந்தை இப்படி கேட்குறதே, பெருமாளுடைய கைங்கரியம்ங்கிறது எல்லோரும் கோஷ்டியாக செய்கிறது தானே, கூடியிருந்து குழந்தையிலோ ரொம்பவாயின்னு தான் நாச்சியார் சொன்னான். நாச்சியார் பூமியில் அவதாரம் பண்ணால் அவள் தனியாகவே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணான்னா பெருமாள் கூட்டுனுடுவார். ஆனால் அவள் அப்படி பண்ணலையே, எல்லாரும் கூப்பிட்டு போதுமீரோ நிரழியர்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டா, வாங்கோன்னு எல்லோரும் கூட்டிகிட்டு கோஷ்டியாக போய் பெருமாளை சேவிச்சா தான் ரொம்ப விசேஷம். பெருமாள் கைங்கரியை தனியாக செய்கிறது விசேஷம் இல்லை, கோஷ்டிக்கு ரொம்ப விசேஷம். அதனால் தடுக்க முடியல. இல்லைப்பா எங்கள் ஆத்துக்காரர் என்னுடைய கணவர் பார்த்தாருன்னா சத்தம் போடுவார், அவருக்கு தெரியாமல் நான் உதவி பண்ணுறேன், நீங்கள் பாதி தூரம் தூக்கிட்டு வாங்க,
பாதி தூரத்தில் வந்து நான் வாங்கிட்டு வந்து இங்கே கொட்டுறேன் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் போய் கூடையில் அந்த மண் சுப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பாதி தூரம் வரா. வாங்கின உடனே இந்த பையன் அந்த பாதி தூரத்தில் வாங்கி கூட்டி அந்த பக்கம் கொட்டிட்டு கொண்டு வந்து மறுபடியும் காலி கூடையை கொடுத்துட்றார். 4-5 தடவை ஆகிடுத்து. போய் கொட்டிட்டு ரொம்ப முதல்ல 2 தடவை போனப்போ ரொம்ப லேட்டாக ரொம்ப தாமதமாக வந்தா. இப்போ போய் கொட்டிட்டு சீக்கிரம் வந்த உடனே இவருக்கு சந்தேகம் வந்துடுத்து. என்ன இவ்வளோ நேரம் ஆக ஆக நமக்கு களைப்பில் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இப்போ என்ன ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு திரும்பி வந்துடுறாளேன்னு சந்தேகம் ஏற்பட்டு இப்போ பின்னாலே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பையன் வாங்கி கொண்டு வந்து கொட்டுறான். உடனே இவர் கோபம் வந்து தன்னுடைய மனைவியை திட்டுறார். பகவத் கைங்கரியத்தில் நம்ம ஆச்சாரியனுடைய கட்டளை ஏற்று நம்ம வந்து செய்கிறோம். நமக்கு ஒரு வேலையாளாக வச்சுக்கிறது. அதோடு அவரும் சின்ன பையன். அவனுடைய பெற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்னு தெரியாது. ஏன் அவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி சத்தம் போடுறார் மனைவியை. இல்லை சுவாமி, நான் எவ்வளோ வேண்டான்னு தான் தடுத்து பார்த்தேன், இந்த பையன் விடாப்படியாக வாங்கிட்டான். உடனே இந்த பையனை கூப்பிட்டு சத்தம் போடுறார். நீலாம் சின்ன பையன், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நீ உன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அப்போ இந்த பையன் கேட்குறான், என்ன உங்களுக்கு தெரியாதா, பெருமாள் கைங்கரியத்தில் தனியாக செஞ்செல்லாம் விசேஷம் இல்லை, எல்லோரும் கூடி இருந்து செஞ்சால் தானே நல்லது, பெருமாள் கைங்கரியத்தை செய்கிற தடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணார். சின்ன பையனாக இருக்க பெரிய பெரிய விஷயமெல்லாம் பேசுறியா போன்னு சொல்லி இவர் கையில் இருந்த அந்த சின்ன களைக்கொத்து, அதை இதை புல்லெல்லாம் கொத்தக்கூடிய களைக்கொத்துனால அந்த பையனை அடிக்கிறதுக்காக ஓங்குறார். ஓங்கிட்டு அது கை தவறி அவருடைய முகத்தில் பட்டுடுது, இந்த தாடையில் பட்டுடுது, வாய்க்கிட்ட பட்டோட இந்த பையனுக்கு இந்த தாடையில் ரத்தமாக கொட்டுறது. கொட்டினோடையோ இவர் தப்பு பண்ணிட்டோமே, நம்ம கோபத்தில் பேசுகிறோன்னு இந்த பையனை அடிச்சுக்கிட்டோமே, அவள் யாருன்னா போகிறதோன்னு நினச்சி அந்த பையனை சமாதானம் பண்ணுறதுக்கு மறந்து போடலான்னு சொல்லி அவனை கூப்பிட போகிறான். அந்த பையன் ஓடிட்டான். ஓடினோட இவர் போய் சரி நான் போய் என்னுடைய இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன், அந்த பையன் எங்கே போயிருக்கான்னு தெரியல, பார்த்து சமாதானம் பண்ணோம், அவள் பெற்றவங்க யாரோ என்னவோ போவோன்னு சொல்லி அதுக்குள்ளே இந்த பெண்ணானவள், அதாவது அவருடைய மனைவி அனந்தாழ்வானுடைய பத்தினியானவள் அந்த பையனை விரட்டிகிட்டே போகிறான். இந்த பையன் போனவன் அந்த கோயில்கிட்ட போய் மறைஞ்சு போயிட்டான். இங்கே பெருமாளுக்கு அங்கே காலம்பரை சன்னதியை திறந்தோடனே பெருமாளுடைய விக்கிரகத்துலேருந்து சிலையிலேருந்து திருப்பதி பெருமாளுடைய நாடியிலேருந்து தாடை பகுதியிலேருந்து ரத்தமாக கொட்டுறது. அந்த அர்ச்சகர்கள்லாம் ஆச்சரியப்படுறான். ஏன்னா திருப்பதியே பல்வகையான அதிசயங்கள் உள்ளடக்கினது. என்ன பெருமாளுக்கு இப்படி ரத்தமாக கொட்டுறதே, என்ன அபச்சாரமோ என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்னு இவெல்லாம் வருத்தப்படும் போது இந்த அனந்தாழ்வானுடைய பத்தினி உள்ள கோயிலுக்குள்ளே வரா. சுவாமி, இங்கே ஒரு சின்ன பையன் வந்தானா பார்த்தேலான்னு. என்னம்மா விஷயம் அப்படின்னு இவன் நடந்தது சொல்கிறான். அம்மா, அபச்சாரம் பண்ணிட்டேலம்மா, வந்தது பையன் இல்லை, பெருமாள் தான் வந்திருக்கார், உங்களை சோதனை பண்ணணும் வந்திருக்கார், நீங்கள் தெரியாமல் அவரை அடிச்சிட்டேலாம், இங்கே பாரு பெருமாளுக்கு ரத்தமாக கொட்டுறதுன்னு. உடனே இவன் பெருமாள்கிட்ட அழறா, அப்பா எங்களை மன்னிக்கக்கூடாதா, நாங்கள் பண்ணது பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், ஏன்னா குழந்தைகளை அடிக்கக்கூடாது, பெருமாளுடைய கைங்கரியத்தில் வேறு யாரையும் ஏற்படுத்தக்கூடாது, ஆச்சாரியனுடைய கட்டளையில் நாங்கள் தான் செய்யணும்னு நினச்சிட்டு இது பண்ணோம், எங்களுடைய அபச்சாரத்தை பொறுத்துக்கணும்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ரத்தம் கொட்டிகிட்டே இருக்குது. இவனுக்கு வேறு வழி இல்லை. தன்னுடைய அங்கே பெருமாளுக்காக பச்சை கற்பூரம் வச்சுருக்கா. அந்த கற்பூரத்தை கை நிறைய எடுத்து சொல்கிறான், நாங்கள் ஆச்சாரியனுடைய இதுக்கு கட்டுப்பட்டு உனக்காக நான் செஞ்ச கைங்கரியம் உண்மையானதாக இருந்தால் அந்த ரத்தம் நிற்கட்டும்னு சொல்லி அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த பெருமாளுடைய அந்த விக்கிரகத்தினுடைய நாடியில் அந்த தாடையில் அமைக்கிறோன்னா அதோடு அந்த இது நின்றுடுறது. அனந்தாழ்வார் பார்க்குறார். பார்த்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பெருமாளான்னு சொல்லி பெருமாளை விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஆக எம்பெருமானுடைய லீலையாயுது அப்படின்னு நினச்சி கொண்டு இது பண்ணுறார். இப்போ இன்றைக்கும் அவர் அந்த இன்றைக்கி அப்புறம் நந்தவனம் திரும்பிச்சு நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்குவோம்.
இன்றைக்கும் அந்த அனந்தாழ்வான் நந்தவனம் அங்கே இருக்குது. இன்றைக்கும் அதிலேருந்து புஷ்பம் எடுத்து மாலை தொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அனந்தாழ்வான் உபயோகப்படுத்தின கடப்பாறை, அந்த இடத்த சுத்தம் பண்ணதுக்காக வைத்தின கடப்பாறையை இன்றைக்கும் கோயிலுடைய நுழைவு வாசலில் மேலே தொங்க போட்டிருப்பான். அங்கே பார்த்தா தெரியும். கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய நுழைவாயிலில் வலது பக்கம் போட்டிருப்பான் அனந்தாழ்வான் உபயோகப்படுத்தின கடப்பாறைன்னு. அது தொங்க போட்டிருப்பான். அதை பார்த்தாவே நமக்கு அதை எப்படி தான் தூக்கி அதை அந்த மலையெல்லாம் சரி பண்ணாருன்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட அனந்தாழ்வான் ஒரு நாளைக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணும்போது புஷ்பத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அந்த செடியில் இருந்த ஒரு பாம்பு அவரை கொத்திடுது. விஷம் தீண்டிடுத்து. ஆனால் இவரை தொடச்சிட்டு அவர் பாட்டுக்கு பெருமாளுக்கு மாலையெல்லாம் கட்டி பூவை கட்டி நேர சன்னதியில் கொண்டு அர்ச்சகர்கள்ட்ட பூவை கொடுக்குறார். கொடுத்தா கையில் அந்த பாம்பு கடிபட்ட இடத்துலேருந்து ரத்தமாக கொட்டுறது. அப்போ அர்ச்சகர் இருக்கிறார், என்னப்பா இது கையில் ரத்தமாக வருது என்ன? ஒன்றும் இல்லை சுவாமி, ஒரு அரவம் தீண்டி விட்டதுன்னார். அப்பா பாம்பு கடிச்சிருத்துங்கிற அதை சர்வசாதாரணமாக சொல்கிறேன், அதோட மாலையை கட்டி கொண்டு வந்து பெருமாளுக்கு கொடுத்துருக்கேன்னு. ஆமாம், என்னுடைய பெருமாளுக்கு நான் கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு விதி பிராப்தமாக இருந்தால் நான் மாலையை கட்டுறேன், தொடர்ந்து செய்வேன். இல்லை அந்த பாம்புனுடைய விஷத்துக்கு சக்தி இருந்ததுன்னா நான் மேலே போய் பெருமாளுக்கு அங்கே மேலே பரமபதத்தில் போய் கைங்கரியம் பண்ணுவேன். எனக்கு விதி பலமாக இருந்து என்னுடைய விதி வலிமையாக இருந்ததுன்னா இங்கேருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். இல்லை என்னுடைய விதி வீக்காக இருந்து அந்த பாம்புடைய விஷம் வலிமையானதாக இருந்ததுன்னா மேலே போய் கைங்கரியம் பண்ண போகிறேன். எங்கே இருந்தாலும் என்னுடைய கைங்கரியம் தொடர போகுதுன்னார். சில விஷம் ஒன்றும் பண்ணலை அவரை. இப்படி ஏழுமலையானவன் அனந்தாழ்வான் மூலமாக அனந்தாழ்வானவனுடைய ஆடிய திருவிளையாடல், அதாவது இது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் உள்ளது. அதுக்கப்புறம் வரிசையாக என்னென்ன நடந்தது என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியலாத இறைவான் இதாராய் பறையலோரும் பாவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையாளர் ரொம்பாவாய். சங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.